இது வந்து விதை போட்டு விதை முளைச்சி கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கழிச்சு தான் கொடுத்தோம். க்ரோத் நல்லாயிருக்கு. அதான் இப்போ இருக்க வறட்சியான இதுக்கு இப்போ வந்து வறட்சியான டைமு, தண்ணி இல்லாத டைமு, வறட்சியில்லாத டைமு. இதை கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா பச்சை கட்டி நிற்கும். சரி கொடுத்தா இது வந்து ஈல்டுக்கு நல்லாயிருக்கும். ஈல்டு வெயிட்டு நல்லாயிருக்கும். எல்லாம் வாங்கி பயன்படுங்க. பாருங்கள், வேர் வளர்ச்சி இந்த கேரட்டில் வந்து அபிமான் ஆர்பிக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி இந்த வேர் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது வந்து இப்போ தான் வளர்ச்சி வர்ற டைமு, இது வளர்கிற டைமு, வளர்கிற பருவம். நான் இது யூஸ் பண்ண அப்புறம் தான் இருக்கும். அதுக்கு வணக்கம். நான் நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுக்கா பித்தலார் கிராமத்தில் இருக்கேன். என்னோடய பேர் வந்து ராமஜெயம். நான் வந்து ஒரு 3 ஏக்கரா விவசாயம் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபீல்டு. இந்த ஃபீல்டு சரிவாக இருக்கும். மேலே இருக்க ஃபீல்டு வந்து மட்டமாக இருக்கும். இந்த சரிவாக இருக்க ஃபீல்டில் வந்து சரிபாதியாக பீட்ரூட்டும் சரிபாதியாக கேரட்டும் போட்டிருக்கோம். 2வது டைம் காட்டு போடும்போது, முதல் டைம் நான் போடும்போது புது காட்டில் அவ்வளோ போடக்கூடாதுனாங்க. இந்த கேரட்டுக்கு வந்து போட்டு இன்னைக்கு 65-70 நாள் வயசாகிடுச்சு. இது வந்து 120 நாள் கேரட்டு. மண்ணுக்கு கோழி எருவு தான் போடுறோம். கோழி எருவு, நாட்டு எருவு போடுறோம். நாட்டு எருவு கிடச்சா நாட்டு எருவு போடுவோம், இல்லாட்டினா கோழி எருவு தான் போடுறோம். அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த அபிமானம் வந்து நம்மளே சொல்லிட்டாங்க. நம்மளை என்னோட சொந்த மெத்தட்லேயே நானே கேட்டு வாங்கினேன். நம்ம போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஏபிகேஸ் ஆர்கானிக்கு இது இலை வெளி தெளிக்கக்கூடிய உரம். அது ஏற்கனவே பீட்ரூட்டுக்கு சொன்ன மாதிரி கேரட்டுக்கும் 1/2 லிட்டர் தான் ஊற்றணும். ஊற்றி யூஸ் பண்ணணும். நல்லா இருக்குது. இது வந்து விதை போட்டு விதை முளைச்சி கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கழிச்சு தான் கொடுத்தோம். லேட்டு, ஏன்னா இது வந்து முளைக்கிறதுக்கு லேட் ஆகும். க்ரோத் நல்லாயிருக்கு. ஆர்பிக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ ஆர்பிக்ஸ் கொடுத்தவர் நிற்கிது. இன்னும் எப்போல் 77 கொடுக்கல. அதான் இப்போ இருக்க வறட்சியான இதுக்கு இப்போ வந்து வறட்சியான டைமு, தண்ணி இல்லாத டைமு, வறட்சியில்லாத டைமு. இதை கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா பச்சை கட்டி நிற்கும். சரி இப்போ இது இப்போ கொடுத்தோம்னா நல்லா பச்சையாக இருக்கும். சரி, அதாவது இந்த வறட்சி டைமுக்கு இதை கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். கொடுத்துருக்கோம். கீழே பாருங்களேன், இது எப்படி கொடுத்துருக்கணும் நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். இது கொடுத்து இன்னும் வந்து மாமூலாக யூஸ் பண்ணுறது தான். இந்த செடிக்கு இன்னும் கொடுக்கல. இந்த செடிக்கு கொடுக்கல. கொடுத்தா இது வந்து ஈல்டுக்கு நல்லாயிருக்கும். ஈல்டு வெயிட்டு நல்லாயிருக்கும். எல்லாம் வாங்கி பயன்படுங்க. பாருங்கள், வேர் வளர்ச்சி இந்த கேரட்டில் வந்து அபிமான் ஆர்பிக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி இந்த வேர் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது வந்து இப்போ தான் வளர்ச்சி வர்ற டைமு, இது வளர்கிற டைமு, வளர்கிற பருவம். நான் இது யூஸ் பண்ண அப்புறம் தான் இருக்கும்.